ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இது நல்ல காரச்சாரமாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு சாரில் 4 பீஸ் தேங்காய் துண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 3 ஏலக்காய், 7 பல்லு பூண்டு, 2 பட்டை, 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துடுங்க. அப்புறம் குக்கரில் எண்ணெய், பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு கருவேப்பிலை, மல்லித்தலை, லைட்டாக சால்ட்டு போட்டு கண்ணாடி பதம் வதக்கி அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணி 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மட்டனை சேர்த்து நல்லா மசாலா பிடிக்கும்படி 2 மினிட் வதக்கி சால்ட்டு போட்டு 8 விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது கெட்டியாக வரவலை இருந்தாலும் வதக்கி எடுத்துக்கலாம்.